Madras Missiles proudly presents Brand Money Show, an alphabetical Indian brand series. ஸோ ஆல்ரெடி ப்ரோமோலேயே வந்து என்ன கண்டென்ட் பேச போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஆல்ஃபபெட் ஏ. ஸோ ஆல்ஃபபெட் ஏல இருக்கக்கூடிய பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸ். ஸோ ஆல்ப்ஸ் குட்னஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னா 2011 டிசம்பரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ப்ஸ் குட்னஸோட கோல் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் எல்லா மக்களும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். அண்ட் அந்த ப்ராடக்ட்டில் எதை அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணணும் இப்படின்றது மட்டும்தான் அவங்க நோக்கம். ஸோ ஒரு ப்ராடக்ட் ஆப்வியஸாக மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா எப்படி லான்ச் பண்ணுறது, யாரை வச்சு லான்ச் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ அவங்க சூஸ் பண்ணது தான் பர்பிள் அப்படின்ற ஒரு ஆன்லைன் மேசிவ் பிராண்ட். ஸோ அங்கேயும் வந்து இவங்க பிராண்டிங்கை போய்ட்டு லான்ச் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ பர்பிளில் மட்டும்தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருந்தது, இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ போக போக நான் சொல்கிறேன் என்னென்ன ஆப்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ மக்களை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால பெருசாக செலிப்ரிட்டி ரிவ்யூஸு, அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறது, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்ல வைக்கிறது, பெய்டு ப்ரொமோஷன்ஸ், இந்த மாதிரி எதுவுமே ஆல்ப்ஸ் குட்னஸ் பிராண்டில் இருக்கவங்க லான்ச் பண்ணல இனிஷியலாக. போக போக மக்கள் அவங்களே வந்து தானாக அந்த ப்ராடக்டை பிடிச்சி யூஸ் பண்ணதுனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒரு பெரிய அளவில் பேசப்படுது. ரோஸ் பெட்டல்ஸ், நீம், ஆம்லா, ஐபிஸ்கஸ் இப்படின்ற ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டையும் விட்டு வைக்காமல் எல்லாமே நேச்சுரலாக எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க நம்ம ஆல்ப்ஸ் குட்னஸ். தென் இதோட பேர் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னாலே ஆஸ்ட்ராலஜரில் ஆரம்பித்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க வரைக்கும் ஒரு 100 ஒப்பீனியன் கேட்டு தான் ஒரு குழந்தைக்கு பேரே வைக்கிறோம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் அதை இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல. பட் இவ்வளோ பெரிய ஒரு இந்தியன் பிராண்ட் ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி சில பேர் காரணம் இருக்கும். அப்படி நாங்கள் தேடி தழுவி பார்த்ததில் இவங்க கான்டென்ட்லேயே அவங்க போட்டிருக்கிறது, அதாவது அவங்க வெப்சைட்லேயே அவங்க போட்டிருக்கிறது என்னென்னா, ஒரு ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம் மவுண்டெயின்ஸோட பேர் வந்து ஆல்ப்ஸ் அப்படின்ற ஒரு மவுண்டெயினுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்னால பண்ணுறதுனால அந்த மலையோட பேர் ஆல்ப்ஸை எடுத்துகிட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கறதுனால ஆல்ப்ஸ் குட்னஸ்ன்னு சேர்த்து வச்சுட்டாங்க. என்ன தான் வந்து ஃபாரின் பேஸ் பண்ணி பேர் இருந்தாலும் இவங்களோட சோல் ஃபுல்லாக இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓஹோ இந்தியா. ஆல்ப்ஸ் குட்னஸ் பிராண்டோட க்ரோத் இப்போ 2025 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸே இல்லாமல் மக்கள்கிட்ட ஒரு ட்ரஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் ஒரு பெரிய ஒரு மேசிவான விஷயம். இப்போ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்து அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கோ இல்லையோ ரிவ்யூஸ் மட்டும் வச்சு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெய்டுக்கு சொல்கிறேன், அன்பெய்டாக சொல்கிறாங்க. நான் யாரையும் வந்து இங்கே மீட் பண்ணுறேன், ஹேஷ்டேக்ஸ் போட்டுருங்க, யாரையும் நான் மீட் பண்ணல. ஸோ இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பர்பிள் அப்படின்ற ஆப்பில் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து ஆப்வியஸாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் அட்ராக்டிவாக இருந்திருக்கும். மேபி அவங்களோட பிராண்டாக இருக்கட்டும், கவராக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு நல்ல பிராண்டில் இருக்கிறதுனால மக்களோட யூசேஜ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்திருக்க ஒரு டைமில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து ஒரு பவுடர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அந்த பவுடரோட ரிவ்யூஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணதுலேயே தி பெஸ்ட்டாக இருந்ததுனால பின்னாடியே என்ன நடக்கும்னு உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர், ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு ஆர்டிஸ்ட், இப்படி நிறைய பேர் மாறி அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிவ்யூஸும் நல்லா வந்திருக்கு. பட் இது எதுவுமே பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் கிடையாது. இது எல்லாமே அந்த ப்ராடக்டோட செல்ஃப் க்ரோத்னால வந்தது. ஸோ ஒரு பிராண்ட் வந்து வைரல் ஆகிறதுக்கான இது வந்து மக்களோட ரிவ்யூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம், கரெக்டாக. ஸோ ஆல்ப்ஸ் குட்னஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு வேலை இருந்ததுனால இவங்களோட க்ரோத் இப்போ வரைக்குமே இந்தியன் பிராண்ட்ஸில் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆல்ப்ஸ் குட்னஸில் நிறைய பேர் வந்து அந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக. ரீக்ரோத் ஹேர் ஸ்ப்ரே ஒன்று இருக்கும், அதில் வந்து நிறைய மூலிகைகள்லாம் கலந்து அந்த தண்ணி ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க, விச் ஒரு மேசிவான ஒரு ரீச் கொடுத்தது ஆல்ப்ஸ் குட்னஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இப்போ நான் ஏன் நோட் கையோடு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆல்ப்ஸ் குட்னஸில் சில பொக்கிஷமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. யாருன்னா ஒரு சர்டைன் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கள்ல, ரொம்ப செலக்டிவாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி குட் ரிவ்யூஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து நல்லாவே சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்க சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எதனா தப்பாக சொல்லி அப்புறம் என் செக்கா ஆகி அப்புறம் நீங்கள் அதை தப்பாக யூஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் எனக்கு கழுவி ஊற்றுவீங்க. அதனால தான் அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸோட நேம்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆம்லா ப்ளஸ் பிராமி பவுடர் காம்போன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஃபார் சூப்பர் ஹேர் க்ரோத். கண்டிப்பாக வந்து
நான் சீக்கிரமாக அந்த ப்ராடக்ட் வாங்கி என் கூந்தலை வளர்க்க போகிறேன். அடுத்து வந்து லிக்வா ரைஸ் ஃப்ரேஸ் ஜெல்லு, அது வந்து ஃபார் பிரைட்னிங், ஸ்கின் பிரைட்னிங்க்கு கொடுத்துருக்காங்க. தென் ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே ஆஸ் அ டோனர், மேக்கப் ஃபிக்ஸர், இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் டூ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. மேக்ஸிமமாகவே அவங்க பேஜஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 1000, 2000, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கன்சீலர் இவ்வளோண்டு தான் இருக்கும். அதோட ரேட் என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பிராண்டுக்காக 3000, 4000 விற்பாங்க. பட் அதோட எஃபிஷியன்சி, அதோட ரிசல்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. பட் ஆப்ஸ் குட்னஸ் ரொம்ப மேசிவாக ஒரு ரிசல்ட் இல்லைனாலும் அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அந்த ஏரியாவை அவங்க கிளியராக முடிச்சிருக்காங்க. ஆப்ஸ் குட்னஸ் டிட் சம்திங் வெரி போல்ட். எனக்கு வந்து அந்த கேட்டகரி வந்து ரொம்பவே பிடிச்சது. என்னென்னா, they didn't concentrate on fair skin, dark skin அப்படின்ட்டுலாம் அவங்க கான்சென்ட்ரேட்டே பண்ணலை. நேச்சுரல் பியூட்டி விச் இஸ் இனஃப், நோ பேரபன் அண்ட் நோ ப்ளீச். இதுதான் அவங்களோட ஒரு ஸ்லோகனாக இருந்தது, ஒரு லோகோவாக இருந்தது. பீப்புள் அவங்களோட வரவேற்பு எப்படி இருந்ததுன்னா மேபி இதை பேஸ் பண்ணதாக தான் இருக்கட்டும். இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷன்ஸாக இருக்கிறதுனால எந்த ப்ராடக்ட் வந்து உண்மை, எந்த ப்ராடக்ட்டில் வந்து நிறைய அடல்ட்ரேஷன்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏதோ ஒருத்தவங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. நாட் மீனிங் எவ்ரிபடி, பட் ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதோட என்ன சொல்கிறது ஒரு சம்மரியை நம்மளால் பேச முடியும். பட் இப்போ இருக்க பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ஃபேஸில் நிறையா வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 15 டேஸில் இப்படி எனக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு காட்டியிருக்காங்க. பட் ஆப்ஸ் குட்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதை கான்சன்ட்ரேட்டே பண்ணல. நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின் டோன் என்னவா இருக்கோ அதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது. ஸோ ஆப்ஸ் குட்னஸ் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பர்பிள் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரீசெண்ட் டேஸில் வந்து ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டில் வந்து இவங்க ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பீப்புள் வந்து வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஸை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் ஆகுது அப்படின்னாலே அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலரான பேக்கெட்ஸில் 10 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ வந்து இது பிராண்டை நம்ம குறை சொல்ல முடியாது, அதை ஃபேக் பண்ணி விற்கிறாங்கல்ல. ஸோ அவங்கக்கிட்ட வந்து உஷாராக இருங்க, பொழைச்சிக்கோங்க. ஸோ கூகுள் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 4.5 ரேட்டிங்ஸ் கூகுளே கொடுத்துருக்கு. ஸோ விச் இஸ் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒரு டீசெண்டானு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரேட்டிங்னே சொல்லலாம், 4.5 ஸ்டார்ஸ். அண்ட் நீங்கள் அவங்க வெப்சைட்குள்ளே போய் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் நிறையா மென் அண்ட் விமென் அதை யூஸ் பண்ணி பலனடைஞ்ச வீடியோஸாக இருக்கட்டும், ரிவ்யூஸாக இருக்கட்டும் நிறையாவே போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், வி ஆர் ஃபைனலி அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ ஆப்ஸ் குட்னஸோட சக்ஸஸ்க்கு முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தனாலே மார்க்கெட்டிங் அப்படின்றது தான். எங்கே வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் வந்து இவங்களோட ப்ரைமரியான ஒரு மோட்டிவாக இருந்தது. ஸ்டார்டிங் எடுத்தோடனே ப்ரைட் ப்ரொமோஷன், செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வச்சு ஆரம்பிக்காமல் அவங்க போட்ட பேஸ்மெண்ட்டே பீப்புளை வச்சு தான், பீப்புளோட ரிவ்யூவை வச்சு தான். அதனால தான் இவங்க ப்ராடக்ட் வந்து ஒரு மேசிவான ஒரு சக்ஸஸாக இருந்திருக்கு. ஸோ பிராண்ட்ஸ் எல்லாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சின்ன ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் இருக்கவங்களாம் பேஸ்மெண்ட்டை ஒழுங்காக போடுங்க, பில்டிங் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ எஸ் மக்களே, ஆப்ஸ் குட்னஸ் அப்படின்றது ஒரு இந்தியன் பிராண்ட் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு நோ இஷ்யூஸ், தெரியாதவங்க என்னால் அக்னாலஜ் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பிராண்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஏ முடிஞ்சிச்சு, அடுத்து பி. வெயிட் பண்ணுங்கள், கெஸ் பண்ணுங்கள், என்னென்னு காத்துட்ருங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is me, Manimozhi, and the entire team of Madras Mills saying tata bye bye, take care from the show Brand Money.